السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஃபத்வா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் அத்தனை பேர் மீதிலும் அல்லாஹு தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவனுடைய பரிசுத்தமான இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் மார்க்கம் பரிசுத்தமானது, கௌரவமானது. நமக்கு கௌரவமான பண்புகளையும் பரிசுத்தமான குணங்களையும் சொல்லித் தந்திருக்கிறது. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற கௌரவமான பண்புகள், பரிசுத்தமான பண்புகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஒரு முஸ்லிம் என்பவன் எப்பொழுதும் எங்கு சென்றாலும், யாருடன் கொடுக்கல் வாங்கல் செய்தாலும், யாருடன் பழகினாலும் அவன் நம்பிக்கையாக நடந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இது ஒரு முஸ்லிமுடைய பிரதான பண்பாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இஸ்லாத்தை முதலாக ஏற்று பின்பற்றுவதற்கு இந்த குணமுள்ளவர்களைத்தான் அல்லாஹு தஆலா தெரிவு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படும் பொழுது அந்த காலத்தில் உலகத்தில் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருந்தார்கள். பெரும் செல்வந்தர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள். பாரசீகத்திலே இருந்தார்கள், ரோமிலே இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விட்டுவிட்டு முதலில் இந்த இஸ்லாத்தை ஏற்று முன்மாதிரியான ஒரு சமூகமாக
ஆகுவதற்காக அல்லாஹு தஆலா அரபியர்களை தெரிவு செய்தார். அவர்களிடத்திலே படிப்பு, ஆட்சி, அதிகாரம் எதுவும் இருக்கவில்லை. அப்படியாக இருந்தால் ஏன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள்? கண்ணியமானவர்களே, ஜாஹிலியா காலத்தின் சரித்திரங்களை படித்து பாருங்கள். அவர்கள் நம்பிக்கையாக நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பொய் பேச மாட்டார்கள், மோசடி செய்ய மாட்டார்கள். ஓரிருவர் செய்திருக்கலாம், ஆனால் அவர்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நம்பிக்கையாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மோசடி என்ற அந்த விடயத்தை அவர்கள் மிகவும் அசிங்கமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான சமூகத்தை, இஸ்லாத்தை சுமப்பதற்கு முதலில் அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் எங்கு சென்றாலும் யாருடனாக இருந்தாலும் அவன் நம்பிக்கையாக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சில குறிப்பிட்ட இடங்களில் ஒரு முஸ்லிம் மிக நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அந்த இடங்கள் எவை என்பதை நாம் இந்த இடத்திலே அறிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, பொய் சொல்வது என்றால் யார் சொன்னாலும் கூடாது, யாரிடத்திலே பொய் சொல்லப்பட்டாலும் அது அசிங்கம். ஆனால் இஸ்லாம் பொய்யிலையும் ஒரு மோசடியை சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கபுரத் ஹியானத்தன், மனிதர்கள் செய்யக்கூடிய மோசடிகளில் மிகப்பெரிய மோசடி எது தெரியுமா? அன் துஹத்திஸ அஹாக பிஹதீஸின் ஹுவ லக பிஹி முஸத்திக் வ அன்த லஹு பிஹி காதிப். நீ உன்னுடைய ஒரு சகோதரனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய். அது ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம், சொந்த விஷயமாக இருக்கலாம், வியாபார விடயங்களாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். நீ பேசிக் கொண்டிருக்கிறாய், அவர் உன்னை நம்புகிறார். உன் மீதுள்ள நம்பிக்கையின் காரணத்தினால் நீ எதை சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார், நம்புகிறார், சரி என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒருவனுடைய முகத்தை பார்த்து நீ பொய் சொல்கிறாய் என்றால் நீ செய்வதுதான் உலகத்திலே நடக்கிற மோசடிகளில் மிகப்பெரிய மோசடி என்றார்கள். கண்ணியமானவர்களே, நம்மில் ஒவ்வொருவருக்கும், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், அத்தனை பேருக்கும் நம்மை நம்பக்கூடிய சிலரை அல்லாஹ் சமூகத்திலே வைத்திருக்கிறார். நாம் ஒரு வியாபார ஸ்தலத்திலே இருக்கிறோம் என்றால் சிலர் எங்களை நம்புகிறார்கள். நாம் ஒரு பாடசாலையில இருக்கிறோம் என்றால் அங்கே சிலர் எங்களை நம்புகிறார்கள். நாங்கள் ஒரு இடத்திலே வேலை செய்கிறோம் என்றால் சிலரை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அவர்கள் எங்களுடைய தோற்றத்தை பார்த்து, எங்களுடைய பேச்சை கேட்டு, எங்களுடைய முகத்தை பார்த்து எங்களை நம்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய முகத்தை பார்த்து இவர்கள் எங்களை நம்புகிறார்களே என்ற அந்த விடயத்தை நாங்கள் பயன்படுத்தி பொய் சொல்லி அவர்களை ஏமாற்றுகிறோம் என்றால் நாம் அவர்களுக்கு மிக பெரும் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் யோசிப்போம், நம்மை நம்புபவர்களுக்கு நாங்கள் பொய் சொல்கிறோமா? அப்படி சொல்கிறோம் என்றிருந்தால் நாங்கள் மோசடி செய்கிறோம். சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யிலும் நாம் ஈமானில் ஒரு பகுதியை இழந்து விடுகிறோம். லா ஈமான லிமன் லா அமானத லஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் நம்பிக்கையாக நடக்க மாட்டார்களோ அவர்களிடத்தில் ஈமான் இருக்க மாட்டார். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? ஒரு முஸ்லிம் எப்பொழுதாவது தன்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனுடன் நம்பிக்கைக்கு துரோகமாக நடப்பான் என்றிருந்தால், மோசடி செய்வான் என்றிருந்தால் அவனுடைய ஈமானிலிருந்து ஒரு பகுதி போய்விடுகிறது. அது திரும்பி வர மாட்டார். மீண்டும் ஒரு தடவை அவன் நம்பிக்கைக்கு மாற்றமாக நடப்பான் என்றிருந்தால் இன்னும் ஒரு பகுதி போய்விடும். இப்படியாக இவன் செய்யக்கூடிய அத்தனை முறைகேடான காரியங்களிலும் இவனுடைய ஈமானில் ஒரு பகுதி அவனை விட்டும் போய்விடும். கண்ணியமானவர்களே, இது முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய இடமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் இந்த இடத்திலே நம்பிக்கையாக நடக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு வாக்கை கொடுத்து விட்டால், ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால், தன்னுடைய உயிரை கொடுத்தாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வான். ஒரு வாக்கை கொடுத்து விடுகிறோம், நான் இன்ன நாளில் இன்ன நேரத்தில் இன்ன காரியத்தை செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டால் இதற்கு பெயர் வாக்குறுதி. இதை ஒரு முஸ்லிம் என்ன பாடுபட்டாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உயிரை கொடுத்தாக இருந்தாலும் சரி, அதை பாதுகாக்க வேண்டும்.
அதை மீறக்கூடாது. ஒரு காரியத்தை செய்வதாக சொல்லிவிட்டால் அதை செய்து முடிக்க வேண்டும். ஒரு நேரத்தை சொன்னோமா, ஒரு நாளை சொன்னோமா, அந்த நாள் வரும் பொழுது, அந்த நேரம் வரும் பொழுது அந்த காரியம் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பண்பு எப்படி இருந்தது என்பதை கேட்டு பாருங்கள். அவர்களுடைய ஒரு நண்பர் இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு அபில் ஹம்சா என்று சொல்லக்கூடியவர். இஸ்லாத்துக்கு முன்னாலே நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே அவர்கள் நபி அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார தோழனாக இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் கொடுக்கல் வாங்கல் செய்தேன். ஒரு தடவை என்னை சந்திப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர்களை நான் வரச் சொல்லி இருந்தேன். ஆனாலும் எதிர்பாராத விதமாக அந்த நாள் வரும் பொழுது நான் மறந்து விட்டேன். 3 நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் வரச் சொன்னேனே, வந்துவிட்டு எதிர்பார்த்து விட்டு போயிருப்பார்களே. உடனடியாக அவர் நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக விரைகிறார். சொல்கிறார், என்ன ஆச்சரியம், நான் எந்த இடத்தை சொன்னேனோ அந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கண்டதும் சொன்னார்கள், யா ஃபதா லகத் ஷகக்த அலைனா வ அனா ஹாஹுனா முன்து ஸலாஸின் அன்ததிருக். தம்பி, எங்களுக்கு கஷ்டம் கொடுத்து விட்டீர்கள், 3 நாளாக இந்த இடத்துல உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இப்படி அவர்கள் வாக்குகளை பேணி இருக்கிறார்கள். ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் எப்படி பேணி இருக்கிறார்கள். நாம் முஸ்லிம்கள், நாம் இப்படி பேணுகிறோமா? ஒரு நாளிலே ஒரு காரியத்தை செய்வதாக சொல்கிறோம், ஆனால் அந்த காரியம் நடைபெறுவதில்லை. குறித்த திகதியிலே பணத்தை கொடுப்பதாக சொன்னால் உங்களுடைய கணக்கில் நான் பணத்தை போட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நாள் கடந்து செல்கிறது, பணம் வந்து சேருவதில்லை. இன்று இல்ல நாளைக்கு வாங்க என்று சொல்கிறார்கள். நாளைக்கு வந்து பார்த்தால் அவர்களிடத்திலே பணம் கிடைப்பதில்லை. கொடுத்த வாக்குறுதி எங்கே போய்விட்டது? நம்முடைய இஸ்லாத்துடைய அடையாளம் எங்கே போய்விட்டது? லா தகுல் இதா மா லம் துரித் அன் துதிம்மல் வஅத ஃபீ ஷைஇன் நஅம். ஒரு காரியத்தில் நீ கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை உன்னால் பூர்த்தி செய்ய முடியாது என்றால் நீ அந்த வாக்குறுதியை கொடுக்காதே. யார் சொல்லித் தரக்கூடிய புத்திமதி? ஜாஹிலியா காலத்து கவிஞர் சொல்லித் தருகிறார். நாம் ஜாஹிலியா காலம் என்று சொல்கிறோம், அவர் எங்களுக்கு புத்திமதி சொல்லித் தருகிறார். லா தகுல் இதா மா லம் துரித் அன் துதிம்மல் வஅத ஃபீ ஷைஇன் நஅம் இன்ன லா பஅத நஅம் ஃபாஹிஷத்துன் ஃபபிலா ஃபப்த இதா ஹிஃப்தன் நதம். ஒரு காரியத்தை செய்வதாக சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது இது அசிங்கம். உனக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாவிட்டால் அதை செய்ய முடியாது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடு. செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்து விடக்கூடாது. சிலர் இதை பெருந்தன்மையாக நினைக்கிறார்கள். பெரிய வியாபாரிகள் என்றால் அவர்களுக்கு அடையாளம் அவர்களுடைய பணம் குறித்த நேரத்தில் வரக்கூடாது. அதுதான் பெரிய வியாபாரிகளுக்கு அடையாளம். இந்த நாளில தருவதாக சொன்னால் அவர்கள் கொஞ்சம் பிந்தி தர வேணும். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பணம் எல்லாம் சிறிய பணம், அவர்கள் பெரிய முதலாளிகள். குறித்த நேரத்திலே இந்த இடத்துக்கு வருவதாக சொன்னால் 4 மணிக்கு வருவேன் என்று சொன்னால் அவர்கள் அங்கே 4 மணிக்கு வரக்கூடாது, 5 மணிக்கு வர வேண்டும். இதுதான் பெரிய மனிதர்களுக்குடைய அடையாளம் என்று நினைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது மரியாதைக்குரிய அடையாளம் அல்ல. நம்மிடத்திலே நம்பிக்கையாக நடக்கும் பண்பு இல்லை என்பதை இது காட்டுகிறது. நாம் மோசடி செய்கிறோம். ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால் என்ன பாடுபட்டாலும் அந்த வார்த்தையை பாதுகாக்க வேண்டும். சிலருக்கு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்துங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நான் இப்பொழுது வேலையாக இருக்கிறேன், 10 நிமிடம் கழித்து மீண்டும் உங்களுக்கு நான் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துகிறேன், நான் கோல் எடுக்கிறேன் வைங்க என்று சொல்லுவார்கள். காலையில எடுத்தா மாலையில உங்களுக்கு நான் கோல் எடுக்கிறேன் வைங்க என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, 10 நிமிஷம் என்று சொல்லுவார்கள். 10 நிமிஷம் அல்ல, 10 மணி நேரம் காத்து கொண்டிருந்தாலும் 10 நாள் காத்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கால் மீண்டும் வருவதில்லை. கொடுத்த வாக்கு எங்கே போய்விட்டது? எப்படி